Good day to all. Prepositions. Position அப்படின்னா நிலைய குறிக்கும். Pre அப்படின்னா முன் என்னும் அர்த்தம் கொண்டது. இவை இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு சொல்லாக preposition என்றுவாறுதான் உச்சரிக்க வேண்டும். Preposition அப்படின்னு சொல்ல கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Preposition. Preposition அதாவது பெயர் சொற்களுக்கு அல்லது பிரதிப்பெயர் சொற்களுக்கு முன்னால் வருவதோடு அவற்றை வாக்கியத்தில் எந்த நிலையில் அல்லது இடத்தில் இட்டு பாவிக்கணும் என்பதையும் வெளிப்படுத்துவதோடு பொதுவாக சொல்ல போனால் வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுவதற்காக இந்த prepositions நாங்கள் பயன்படுத்துகின்றோம். A preposition is a word used before a noun or pronoun to show its relationship with another word in the sentence. இந்த prepositions பற்றிய வீடியோ போடுமாறு பல தடவைகள் பல்வேறு பேர் கேட்டிருக்கிறார்கள். prepositionின் பயன்பாடு பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதென்பது பயிற்சியின் மூலமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயம். ஏனெனில் preposition என்பது ஆங்கில மொழியை பொறுத்தவரையில் கடல் போன்ற பயன்பாடு உள்ளது. ஏன் நாங்கள் சமுத்திரம் போன்ற பயன்பாடு உள்ளது என்று கூட சொல்லலாம். ஆகவே நாம் இதனை சாத்தியமாக்குவதற்கு மிகச்சிறந்த வழி பயிற்சி ஒன்றுதான். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆன் அப்படின்னா மேல் அல்லது மீது என்றவாறு கற்றுக்கொள்வோம் சாதாரணமாக. அதே போல இன் என்றால் உள்ளே அல்லது இல் என்று கற்போம். நாங்க விடுமுறையில் இருக்கின்றோம். இங்கு விடுமுறையில் என்றவாறு தமிழில் காணப்படுகிறது. அப்படியாயின் we are in vacation என்பது சரியானதா? இல்லவே இல்லை. We are on vacation. We are on vacation என்பதுதான் ஆங்கில மொழி இலக்கணத்திற்கு அமைவாக மிகச் சரியான வாக்கியம். அடுத்தது நாங்க பார்ப்போம். to என்பது இக்கு என்று கற்போம். அவள் எப்போதும் நேரத்திற்கு வருகிறாள். இதை நாங்க she is always to time என்றவாறு சொல்லலாமா? நிச்சயமாக இல்லை. she is always on time என்பதுதான் மிகச் சரியான வாக்கியம். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நன்றாக புரிந்திருக்கும். உங்களுக்காகவே விசேடமாக preposition ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பித்திருக்கிறேன். நாம் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய prepositionில் இருந்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு எங்கெங்கு பயன்படுத்திடலாம் என்பதை பயிற்சி வாக்கியங்களின் ஊடாக தினசரி பார்க்க போன்றோம். ஆங்கிலத்தை சரளமாக பேச விரும்பும் யாராயினும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையோடு பார்த்து பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா பார்க்கும் போது அட தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு தான் தோன்றும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து இந்த வீடியோவோடு தொடர்ந்து சேர்ந்து பயிற்சி பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவான விளக்கத்தை பெற்று விடுவீர்கள். வாழ்நாள் முழுவதற்குமே மறக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தொடரின் முடிவில் உங்களுக்கு prepositions மீதான சந்தேகங்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். மற்றும் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேரடி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாக prepositions-ஐ எப்போதுமே கற்றுக்கொள்ளாதீர்கள். அதற்கான உதாரணத்தை தான் வீடியோவின் ஆரம்பத்திலேயே கூறினேன். ஆங்கில மொழி இலக்கண விதிகளுக்கு அமைவாக பயன்பாடு அறிந்து நிதானமாக என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்த மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏனென்றா நான் இந்த வீடியோவை என்னுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காகவே உருவாக்கியுள்ளேன். மறக்காம ஏனையோருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க, அப்போ அவங்களையும் சென்றடையும் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பயிற்சியை மேம்படுத்த கமெண்ட் பண்ணுங்க. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணி கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அல்லாட்டி பிழை வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவு பிழை விட்டு திருந்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பிழை விட்டு திருந்துகின்ற விஷயம் உங்களோட வாழ்நாள் பூரா மறக்காம இருக்கு. இதுக்கு நான் கேரண்டி. தவறாமல் இந்த தொடரை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. முதலாவதாக நாம் on
என்பதனுடைய பிராக்டிக்கல் யூசேஜஸ் தான் பார்க்க போன்றோம். இது 20 வகையான பிரிவுகளில் பயன்பாடு கொண்டது. 1, 2 அல்ல, 20 வகையான பிரிவுகளில் பயன்பாடு கொண்டது. இன்று நாம் 20 விடயங்களையும் பார்க்க போவதில்லை. 1 முதல் 4 வரையான பயன்பாட்டை தான் பார்க்க போன்றோம். என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நான் தமிழில் வாக்கியங்களை கூறி அதன் பிற்பாடு ஆங்கிலத்திலும் கூறுவேன். கவனமாக எங்கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். இடையிலேயே உங்களுக்கான வினாக்களை வினவும் போது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு விடைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் worry about your mistakes. நான் திருப்பி சொல்றேன், பிழை வந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலையும் யோசிக்காதீங்க. கமெண்ட் your answers. முதலாவது, லொகேஷன் ஆர் பொசிஷன், அதாவது அமைவிடம் அல்லது நிலையை குறிப்பதற்கு நாங்கள் மேல் அல்லது மீது என்னும் அர்த்தத்தில் இந்த ஒன்றை பயன்படுத்தலாம். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். மேஜையின் மீது அந்த கப் இருக்கிறது. The cup is on the table. The cup is on the table. சுவரின் மீது ஒரு அடையாளம் இருக்கிறது. There is a mark on the wall. There is a mark on the wall. அவர் நாற்காலியில் உட்கார்ந்தார். Please comment your answer. Very good. கடிகாரம் சுவரில் இருக்கிறது. The clock is on the wall. The clock is on the wall. அந்த சாவிகள் அலுமாரியில் உள்ளன. The keys are on the shelf. The keys are on the shelf. படுக்கையில் பாதங்களை வைக்காதே. Don't put your feet on the bed. Don't put your feet on the bed. டெஸ்கில் தொலைபேசி இருக்கிறது. Please comment your answer. Well done. உங்கள் முகத்தில் ஒரு ஈ இருக்கிறது. There is a fly on your face. There is a fly on your face. முகத்தில் அப்படின்ட்டு சொல்லலாமா? நிச்சயமா இல்லை. On your face. அந்த படம் திரையில் இருக்கிறது. The picture is on the screen. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The picture is on the screen. புத்தகம் தரையில் விழுந்தது. Please comment your answer. Superb. அடுத்து நாங்க பார்ப்போம் days and dates. நாட்கள் மற்றும் திகதிகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துகின்றோம். எனக்கு திங்கட்கிழமை ஒரு தேர்வு உள்ளது. இது நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? I have an exam on Monday. என் மண்டே என்பது என்ன? ஒரு நாள். I have an exam on Monday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் சென்றோம். We went. எங்க போனோம்? கடற்கரைக்கு. To the beach. எப்போது? On Sunday. We went to the beach on Sunday. கடை வெள்ளிக்கிழமைகளில் மூடப்பட்டிருக்கும். Please comment your answer. Very good. அவள் டிசம்பர் 25ஆம் தேதியில் பிறந்தாள். She was born on December 25th. இங்கே குறிப்பிட்ட ஒரு திகதியை தான் குறிப்பிடுகின்றோம். மாதத்தை நாம் முதலாவதாக சொன்னாலும் 25ஆம் திகதி என்பதைத்தான் குறிப்பிடுகின்றோம். ஆதலால் தான் on December 25th. She was born on December 25th. விருந்து சனிக்கிழமை இரவில் இருக்கிறது. The party is on Saturday night. சாதாரணமாக நாங்கள் நைட் சொல்லும் போது on பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இங்கு சனிக்கிழமை இரவு என்பதால் தான் on Saturday night என்றவாறு தெரிவிக்கின்றோம். மறுமுறை ஒருக்கா சொல்லி பார்ப்போம். The party is on Saturday night. அவர் புத்தாண்டன்று என்னை அழைத்தார் அல்லது எனக்கு கால் பண்ணினார். He called me on New Year's Day. He called me on New Year's Day.
அவர்கள் ஏப்ரல் 1 அன்று புறப்பட்டனர். Please comment your answer. Great. கூட்டம் 10 உள்ளது. The meeting is on the 10th. The meeting is on the 10th. வார நாட்களில் நமக்கு பள்ளி உள்ளது. We have school on weekdays. We have school on weekdays. அவர் தனது பிறந்த நாளன்று வந்தடைந்தார். வந்தடைந்தார். He arrived. எப்போது? பிறந்த நாளன்று. On his birthday. He arrived on his birthday. ரொம்ப இலவர்க்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்து நாங்கள் பார்ப்போம் devices or surfaces. அதாவது மின் இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் மேற்பரப்புகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவோம். அவள் தொலைபேசியில் பேசுகிறாள். She is talking on the phone. She is talking on the phone. Program கணனியில் உள்ளது. அந்த program கணனியில் இருக்கு. The program is on the computer. கணனியில் அப்படின்ட்டு இன் பயன்படுத்த கூடாது. The program is on the computer. சுவரில் எழுதாதீர்கள். Please comment your answer. Well done. அவர் டிவியில் படம் பார்த்து கொண்டு இருக்கிறார். He is watching a movie on TV. He is watching a movie on TV. நான் அதை இணையத்தில் பார்த்தேன். Comment your answer. Superb. திரையில் அந்த செய்தி தோன்றியது. The message appeared on the screen. The message appeared on the screen. அவர்கள் இசையை வானொலியில் கேட்டார்கள். They listened to music on the radio. They listened to music on the radio. File எனது USB டிரைவில் உள்ளது. Please comment your answer. Amazing. விரல் தடயம் கண்ணாடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. The fingerprint was found on the glass. The fingerprint was found on the glass. அவர் தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is working on his laptop. He is working on his laptop. அடுத்து நாங்கள் டாபிக் or சப்ஜெக்ட் அதாவது தலைப்பு அல்லது ஒரு விடயம் தொடர்பாக குறிப்பிட பயன்படுத்துகிறோம். அவர் ஆரோக்கியம் பற்றி பேசினார். இங்கு பற்றி என்ற காரணத்தினால் நாங்கள் about என்பதை பயன்படுத்திட முடியாது, பயன்படுத்தக்கூடாது. வாருங்கள் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லி பார்ப்போம். He gave a speech on health. He gave a speech on health. எங்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த செமினார் இருந்தது. We had a seminar on climate change. We had a seminar on climate change. அவள் பெண்களின் உரிமைகள் குறித்த கட்டுரை எழுதினாள். Please comment your answer. Superb. ஆசிரியர் இலக்கணம் பற்றி ஒரு விரிவுரை அளித்தார். The teacher gave a lecture on grammar. The teacher gave a lecture on grammar. இது பழமையான வரலாற்றை பற்றிய ஒரு புத்தகம். It is a book on ancient history. It's a book on ancient history. அவர்கள் வளர்ச்சி பற்றிய ஒரு திட்டத்தை விவாதித்தனர். Please comment your answer. Wonderful.
எனக்கு இந்த தலைப்பை பற்றிய தகவல் தேவை. I need information on this topic. I need information on this topic. அவள் மாசுபாடு குறித்து ஆராய்ச்சி செய்தாள். She conducted a research on pollution. She conducted a research on pollution. அவர் கணிதம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டார். He asked a question on mathematics. He asked a question on mathematics. மனநலன் பற்றிய ஒரு நிகழ்ச்சி உள்ளது. There is a program on mental health. There is a program on mental health. இன்று நாம் location and position, days and dates, devices or surfaces, topic or subjects என்னும் தலைப்புகளின் அடிப்படையில் on என்னும் prepositionனை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை பார்த்தோம். இந்த வீடியோவை ஒரு தடவை மாத்திரம் பார்த்ததோடு அப்படியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. மறுமுறை ஒரு கால் இந்த உதாரண வாக்கியங்களை திரும்பவும் பாருங்கள், நன்கு அவதானித்து பாருங்கள். அத்தோடு பிராக்டிக்கலி இதே போல வேற என்னென்ன வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் பேசலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then if you have any mistakes or doubts, definitely I will help you. உங்களுக்கு இது தொடர்பாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். I will meet you on day 2 video of this preposition special series. Thank you for watching.